வணக்கம். இது வந்து ஒய்எல்எம் 66 என்ற ரகம். இந்த பகுதியில் ஒரு சில பகுதியில் ரொம்ப நெருக்கம் இருக்கும், ஒரு சில பகுதியில் ரொம்ப கலாக்கான்னு சொல்கிற, அதாவது ரொம்ப இடைவெளி விட்டு இருக்கும். இடையில பருத்தி இருக்கும். பரவாயில்ல, போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் நல்ல மகசூல். ஏன்னா சுமார் ஒரு 40 நாள் ஆகுது. 40 நாள்லேயே அதிகமான பூக்கள் இருக்குது. இந்த நேரம் மழை பெய்யாமல் இருக்கிறது கொஞ்சம் சிறப்புன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா பூவெல்லாம் ஊற்றி விட்டுரும். இடையில வரிசை நடவு பருத்தி இருக்கிறதுனால அந்த எள்ளு செடியை பிடுங்கின பிறகுதான் ஊட்டமேற்றிய தொழு உரமும் அந்த நேரம், அதாவது எள்ளு செடியை பிடுங்கிட்டு பவர் வீடரை வச்சு அடிக்கணும். இப்போ இந்த மாதிரி இப்போ வரிசை நடவு இந்த மாதிரி இருக்கும். வரிசையாக எல்லாமே இருக்கும். ஒரு 3 அடி 3.5 அடி விட்டு கேப் விட்டு இருக்கும் பருத்தி செடி. இது எல்லாமே எள்ளு செடி பிடிங்கி இன்னி அநேகமாக 40 நாளில் அறுவடை செய்கிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த பருத்தி செடி வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக பக்கக்கிளைகள் வந்திருக்கும். அப்போ வந்து நம்ம இனி கொஞ்சம் ஊட்டமேற்றிய தொழு உரமும் கடலை பிண்ணாக்கு கரைசல் கட்டாயம் கீழே கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுபோக அந்த நேரம் நம்ம பருத்தி செடியை தாக்குற வேர்பூச்சியும் கட்டுப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி எள்ளு செடியை அந்த நேரம் வேரோடு பிடுங்கிறது சிறப்புன்னு நினைக்கிறேன். அந்த நேரம் ஈரத்தன்மை மண்ணில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் அதுக்கு அடுத்து வந்து முடிவு பண்ணணும். இந்த பக்கம்லாம் ஓரளவு காய் வந்துருச்சு. இது முதல்ல தண்ணி விட்ட பகுதி. இப்போ எவ்வளோ தூரம் இருக்குன்னா, என்னுடைய ஜஸ்ட்டு அளவுக்கு இருக்குது. சுமார் ஒரு 3.5 அடி மேலே இருக்குது. இனி ஒரு வாரம் 10 நாள் மழை பெய்யாமல் இருக்கிறது மிக சிறப்பு. ஏன்னா கொஞ்சம் காய் பிஞ்சு வந்த பிறகு மழை பெஞ்சுன்னா ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இடையில ஜிப்சமும் போட்டிருப்பேன், பருத்தி செடிக்கு ஜிப்சமும் போட்டிருப்பேன். ஏன்னா கோழிச்சாணம் போட்டது இல்லாமல் ஜிப்சமும் போட்டு அணைச்சிருப்பேன். இந்த பகுதியெல்லாம் களை எடுத்தது. இந்த பகுதி வந்து களை எடுக்க முடியல. எதுக்காகனா எள்ளு செடி அதிகமாக இருக்கிறதுனால பூவை கொட்டு விடுது, அதனால் களை எடுக்கலை. இதெல்லாம் களை எடுத்ததுனால வரிசையாக தனியாக வந்து பருத்தி செடி எள்ளு செடியும் தனியாக நல்லா தெரியும். அநேகமாக இன்னைக்கு இந்த பகுதியில் தான் தண்ணியை பாய்ச்சினா தான் களை எடுக்க முடியும். ஏன்னா கொஞ்சம் மண் வந்து இறுகி போயிடுச்சு. அதனால் அப்படியே தான் மாற்றி பண்ணி ஆகணும். இதில் இன்னொன்று என்னென்னா, நான் விதைச்ச உடனேயே தண்ணீர் பாசனம் பண்ணதுனால மேட்டு பகுதியில் எள்ளு செடி நன்றாக வளர்ந்துருக்கு. பள்ளப்பகுதியில் இருக்கிறதுல சரியாக வந்து எள்ளு செடி வந்து வளரல. வரிசை நடவு பருத்தி இது கடையில் பவர் வீடரை வச்சு திரும்ப வந்து உழவு ஓட்டணும். எள்ளு செடியை முடித்த பிறகு கீழே ஜிப்சம் கொடுத்ததும் தனியாக வந்து தெரியும். ஜிப்சம் கால்சியம், அதில் கால்சியம் இருக்குது, கந்தகம் இருக்குது, அதாவது சல்ஃபர்னு சொல்கிற கந்தகம் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து துவரை பயிர் செஞ்சது, இது சோளம். அதனால வந்து சோளம் இடையில இருக்கும். களை எடுக்கிறவங்க விட்டாங்க. நானும் தண்ணி பாசனம் பண்ணும்போது அந்த சோளத்தெல்லாம் பிடுங்கி போட்டுட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் நிறைய வந்து விட்டாங்க களை எடுக்கும்போது முன்னாடி. இந்த அளவுக்கு பின்பகுதி எல்லாமே நம்ம துவரை பயிர் செஞ்ச பகுதி. அதெல்லாம் சுற்றி பார்த்தோம்னா ரொம்ப நேரமாகும். ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு விதமான அனுபவத்தை வந்து கொடுக்கும். இது கோழிச்சாணம் கொட்டின இடம் எப்படி கரும்பச்சையாக வந்து இருக்குன்னு பாருங்கள். கோழிச்சாணத்தை கூட காமிச்சிடுறேன். இந்த இடம் தான் நினைக்கிறேன். இந்த இடம் தான் நினைக்கிறேன். இந்த இடம் தான் மக்கா இருக்குது. இந்த இடம் தான் கோழிச்சாணம் கொட்டினது. அது அப்படியே கோழிச்சாணம் பக்கத்துல எல்லாம் நல்லா கரும் பச்சை கலரில் நல்லா இருக்குது. ஆண்டவ புண்ணியத்தில் ஒரு வாரம் 10 நாள் மட்டும் மழை பெய்யாமல் இருந்தாலே பூக்கள் கொஞ்சம் பிஞ்சுகளாக மாறிடும். நான் எதிர்பார்த்தது ஒன்று, நடக்கிறது ஒன்று. இப்போ இந்த செடி வந்து இறந்துருக்குன்னா வேர்பூச்சி புகுந்து விளாண்டுருக்கு இந்த செடிக்கு மட்டும். அப்போனா அடுத்த வருஷம் இந்த பகுதியில் அதிகமான சூடமோனாஸோ அல்லது கோடை உழவு போட்டு நன்றாக ஆரம்பணும்.
போன வருஷம் இதே இடத்துல தான் துவரை வந்து ஒரு 10-15 செடி வந்து அப்படியே வேர் பூச்சி விழுந்துருந்துச்சு. அதை கூட நான் குழுவில் வந்து வீடியோ எடுத்து கூட காமிச்சிருந்தேன். அதே பகுதியில் இது வந்து கடைசி பகுதி. அதனால் உழவும் சரி இருக்காது, ரொம்ப நெருக்கம் விழுந்திருக்கும். இதெல்லாம் ரொம்ப நெருக்க இருக்கிற எள். அதனால தான் செடி வந்து அந்தளவுக்கு வெறுட்டுன்னு, அதாவது வேகமாக எந்திரிக்கலை, அப்படியே இருக்குது. கொஞ்சம் எந்த அளவுக்கு அதாவது கேப் விட்டு இருக்கோ, இடைவெளி அதிகமாக இருக்கோ, அதில் வந்து நல்லா வளர்ச்சி வந்து இருக்குது. அதாவது பூக்களும் மணிகளும் அதிகமாக வந்து இருக்குது. இந்த இது வந்து காமிச்சிடுறேன். இது ஒவ்வொரு மரத்தையும் முள் வச்சு, சீமக்கரவில் முள்ளை வச்சு கட்டியிருப்பேன். இந்த பகுதியில் அந்த மீதம் இருக்கிறதெல்லாம் கட்டணும், கட்டியிருப்பேன். அது எதற்காகனா, மான் வந்து கொம்பை வச்சு மரத்தை வந்து அப்படியே சீவி சீவி வெட்டி போட்டுறது. அந்த வெட்டி போட்டதை கூட காமிக்கிறேன். இந்த மாதிரி வெட்டி போட்டுறது. வெட்டி போட்டால் மரம் வந்து இது ஆயிரும். உள்ளே வந்து ஃபங்கஸ் வச்சு உள்ளே வந்து மரக்கட்டை வந்து வேஸ்ட்டாக போயிடும், மரமே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் முள் கட்டிச்சிருக்கு. முள் வச்சோம்னா எவ்வளோ நாள் தாங்கும் அப்படின்னு சிலர் கேட்கலாம். சுமார் ஒரு 6 மாதம் 8 மாதம் அதுக்குள்ளேயும் பயிர் வச்சுருவோம். பிறகு அந்த நேரத்தில் இருக்கிற முள்ளை திரும்ப எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இதெல்லாம் கம்பி வேலி போடாத இடம். பின்னாடி கம்பி வேலி போட்ட இடம் வந்து அது இன்னொரு நாளைக்கு வந்து பதிவு கொடுக்குறேன். இதில் சட்டி கலப்பை போட்டது. சட்டி கலப்பை வந்து சுமார் ஒரு 3.5 ஏக்கருக்கு வந்து சுமார் 4 மணி நேரம் வந்து ஆவரேஜாக வந்து ஓடி இருக்கு. 3.5 ஏக்கருக்கு. இதில் ஈஸியாக மக்கிற முள்ளான நாட்டு கருவேல முள்ளும் வச்சுருப்பேன், அப்புறம் சீமை கருவேல முள்ளும் வச்சுருப்பேன். இதுக்கு அடுத்து வந்து அந்த பரம்பைன்னு சொல்கிற மெல்ஜீரா முள், அதையும் வைக்கணும். கீழே அந்த துவரங்குச்சியெல்லாம் போட்டு மண் எடுத்து போட்டிருப்பேன். வாழைக்கு எப்படி இது பண்ணுறாங்களோ எடுத்து போட்டிருப்பேன். நேரம் கிடைக்கல. எதற்காகனா, மக்கி அப்படியே மரத்துக்கு வந்து உரமாறதேன். நீ மாட்டுச்சாணம் இது ஆடு கிடையும் அமர்த்தும் போது அது ஒவ்வொரு வேளையும் அடுத்து இந்த நிலத்தை பக்குவப்படுத்தும் போது ஒவ்வொன்றையும் தனித்தனியாக சொல்கிறேன். அதுவரையிலும் இந்த குச்சியெல்லாம் எதுக்கு சும்மா போட அப்படின்னு வச்சுருக்கு. யாரும் தீ வச்சிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லலாம். நான் எனி டைம் பெரும்பாலும் இருப்பேன், தோட்டத்தில் தான் இருப்பேன். ஒவ்வொன்றையும் பச்சை மரத்தை வைக்க மாட்டாங்க, நானும் இருக்கிறதுனால ஒன்றும் ஆகாது. அதுவும் தனித்தனியாக தானே மரம் இருக்குது. அதனால இதை நம்ம தோட்டத்தில் இன்றைய இந்த பகுதியில் இருக்கிற நிலவரம். வேறு என்ன சொல்லலாம்? இதில் ராசி கம்பெனியோட ஒரு 2-3 வெரைட்டி வந்து வச்சுருப்போம். ராசி 654ன்னு ராசி 15ன்னு ஒரு ரகம் அதாவது இங்கே உள்ளூரில் இருக்க ரகமும் எல்லாமே கலந்து வச்சுருப்போம். எள் நல்ல விளைச்சல் தான். நல்லா ஓரளவு நல்ல மணியெல்லாம் ஓரளவு பிடிச்சிருக்கு. இதுதான் இன்றைய பதிவு. வருங்காலத்தில் இனியும் சிறப்பாக பண்ணணும். ஒவ்வொரு பயிருக்கு ஏற்ற மாதிரி தான். இப்போ சல்ஃபர் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, எண்ணெய் வித்து பயிர்கள் எல்லாமே அதிகமான சல்ஃபரை வந்து கேட்கும். அதுதான் அந்த சல்ஃபர் இருக்கிற இடம் தான் நம்ம ஜிப்சம்னு சொல்கிறது. அது முக்கியமானது. அதனால தான் ஜிப்சம் வந்து செடி போட்டிருப்பேன். செடிக்கு போட்டிருப்பேன், அப்படியே தூவி விட்டுருப்பேன். அதுபோக பருத்தி செடி வந்து எல்லா சத்துமே தேவை, நிறைய சத்துக்களை உறிஞ்சிறது பருத்தி செடி. அதனால் வந்து அது அப்படி அதுக்கு எல்லா சத்துமே கொடுக்கணும். கால்சியம் சல்ஃபர் இல்லாமல் மற்ற சத்துக்களை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். பார்ப்போம் எப்படி மகசூல் வருது, அடுத்து என்னென்ன பண்ணுறேன், என்னென்ன வேலை செய்கிறேன் அப்படின்னு எல்லா பதிவும் தெளிவாக வந்து கொடுக்குறேன். பாருங்கள். ஓகே, நன்றி.